சில கட்சிகள் நாங்கள் கூட்டணிக்கு வர வேண்டும் என்று, குறிப்பாக நான் செப்டம்பர் 1 தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு வெளியேறிய பிறகு என்னிடம் சில கட்சிகள் அவர்களது கூட்டணிக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் வர வேண்டும் என்று என்னோடு பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்த பிறகு நான் உங்கள்கிட்ட சொல்வது தான் மரியாதையாக இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் செப்டம்பரில் கேட்டப்பே தெரியும். அதனால் அண்ணன் அவர்கள் என்ன மனநிலையில் இருக்காருன்னு எனக்கு தெரியல. அவர் என்னிடம் அந்த தாவேக்காவுக்கு வர வேண்டும் என்றுலாம் அவர் அன்றைக்கெல்லாம் எதுவும் பேசவில்லை. வருங்காலத்தில் சந்திப்போம். அவரும் நான் எப்படியே நண்பர்களாக சந்திப்போம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு திரு உதயநிதி சொல்கிறாரு. அப்படின்னா இப்போ திமுக ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்காகவே அவர் திமுக வெற்றி பெறணுங்கிறதுக்காக அவர் 2021 கூட்டணியை பலப்படுத்தாமல் திரு அமித்ஷா அவர்கள் முயற்சியை எல்லாம் முறியடித்தார். 24 தேர்தலில் பாஜக ஆட்சிக்கு வரக்கூடாது, தமிழ்நாட்டில் வெற்றி பெறக்கூடாது என்பதற்காகவே பாராளுமன்ற தேர்தல் தனியாக போய் நின்னார். அது அப்படின்னா அவர் எனக்கு தெரிந்து அவர் 17க்கு அப்புறம் எங்களெல்லாம் வெளியேற்றிய பிறகு திமுகவுக்கு திமுகவைத்தான் செயல்பட்டு வருவதாகத்தான் நான் நினைக்கிறேன். உதயநிதி சொல்வது போல திரு செங்கோட்டையன் அவர்கள் பாஜகவுக்கு பி டீம்னா எடப்பாடி இவர்களுக்கு பி டீமாகத்தான் இருக்க முடியும்.